ஜெய் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாத மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய விவாத மன்றத்தினுடைய தலைப்பாக துணைவேந்தர் நியமனத்துக்கு இடைக்கால தடை, அவகாசம் தராமல் விசாரித்திருக்கிறது அநீதியானது. இது வழக்கறிஞர் வில்சன். அடுத்த கட்டமாக நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது என்பதுதான். துணைவேந்தர் நியமனத்துக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக திமுகவிலிருந்து திரு கரூர் முரளி அவர்கள், பாஜகவிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு விஜயகிருஷ்ணா அவர்கள், பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல சார் கரூர் முரளி சார், உங்ககிட்டே இதை தொடங்குறேன். துணைவேந்தர் நியமனத்துக்கு இடைக்கால தடை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கு உள்நோக்கத்தோட தொடரப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல பாஜக தரப்புல இருந்து அவங்க சொல்றது என்னன்னா, ஏற்கனவே 1994 இதை முடிக்கப்படாம இருக்கு, சரியா முடிக்கப்படலை, இதை எப்படி செஞ்சாங்கன்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. உடனே ஒரு இடைக்கால தடை, அவகாசமே கொடுக்காம பண்ணிட்டாங்க அப்படின்னு திமுக தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. எப்படி பார்க்கிறீங்க? என்ன நிலவரம்? இந்த தீர்ப்பு என்பது ஒரு தமிழக அரசுக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கின்ற தீர்ப்பாக தான் நான் பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால் வேந்தர்களை துணை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர்களை நியமிக்கின்ற உரிமையும், அதே போல வேந்தராக ஆளுநர் அல்ல தமிழக முதல்வர் தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறோம். ஏனென்று கேட்டால் சட்டமன்றத்தில் நாங்கள் நிறைவேற்றுகிற மசோதாக்களை, எந்த மசோதாவாக இருந்தாலும் சட்டமன்றத்திலிருந்து நிறைவேற்றி ஆளுநருடைய ஒப்புதலுக்காக அனுப்பினால், ஒப்புதலுக்கு அனுப்புகின்ற மசோதாக்களை கிடப்பிலே போடுவது ஆளுநருடைய வேலையாக இருந்த காரணத்தால் இதை ஒன்றிய அரசாங்கம் தலையிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்து அவர்கள் ஏற்காத காரணத்தால் உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டிய பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியது. என்ன தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால், தனக்குள்ள அதிகாரமாக இருக்கிற 142வது பிரிவு, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவை பயன்படுத்தி இந்த சட்டமன்றத்தில் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்து, ஆகவே ஆளுநருக்கு காலக்கெடு, அதேபோல குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு என்று நிர்ணயித்து இந்தியாவிலேயே மாநில சுயாட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் குறிக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினுடைய அரசாங்கம் பெற்றிருக்கிறது. ஆகவே இப்படி பெற்றிருக்கிற பொழுது இந்த சட்டத்தை எப்படியாவது நீர்த்து போக வேண்டும் என்பதிலே பாரதிய ஜனதா உள்நோக்கத்தோடு செயல்படுகிறது என்பதற்கு அடையாளம் தான் திருநெல்வேலியில இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய இயக்கத்தை சார்ந்த வெங்கடாஜலம் என்று சொல்லப்படுகிறவர் உயர் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு துடிக்கிறார். அவர் சொல்லுகிற காரணம் என்னவென்றால், இதோ பாருங்கள், வேந்தராக முதலமைச்சரே இருக்க வேண்டும் என்பதற்கான சட்டம் 1994 கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த சட்டம் வாபஸ் பெறாமல் இந்த சட்டம் நிறைவேற்றப்படுகிறதால் இது யூசிஜி, அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய யூசிஜி அமைப்பிற்கு முரணாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு சட்டத்திருத்த ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார். அப்பொழுது வழக்கை பதிவு செய்யப்பட்ட பிறகு வழக்கிலே வழக்காடுகிற எதிர்த்தரப்பினருடைய நீதிபதிகள் சொல்வது என்னவென்றால், பல்கலைக்கழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்ன பிறகு எங்கள் சார்பிலே வாதாடிய ராமராக இருந்தாலும், எங்களுடைய உயர்கல்வித்துறை சார்பிலே வாதாடிய வில்சனாக இருந்தாலும், இது ஒன்றும் பெரிய வழக்கல்ல, இந்த யூசிஜியினுடைய சட்டங்கள் மீறப்பட்டிருப்பதாக சொல்கிறார்களே, இது சம்பந்தமான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு மனு போட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றும் வானம் இடிந்து கீழே விழ போவதில்லை. என்ன அவசரம் இப்பொழுது நான் கேட்கிறேன், இந்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்பதில் என்ன அவசரம் வந்திருக்கிறது? அதாவது இப்பொழுது நீதிமன்றத்திற்கு இப்பொழுது விடுமுறை காலத்திலே அந்த வழக்கை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஏதோ அவர்களுடைய நோக்கம், ஏதோ தவறான நோக்கம் இருப்பதை போலதான் எனக்கு எண்ணம் இருக்கிறது. நான் கேட்கிறேன், கலெக்டர் உத்தரவு போட்ட பிறகு பில் கலெக்டர் அதை மாற்ற முடியுமா சார்? கலெக்டராக இருக்கிற உச்ச நீதிமன்றமே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறது, உச்ச நீதிமன்றம் இதில் தலையிட்டிருக்கிறது. ஆனால் உயர் நீதிமன்றம் தன்னுடைய மூக்கை நுழைத்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்பதுதான் நமக்கு விளங்காத ஒரு புதிராக இருக்கிறது. ஆகவே இது உச்ச நீதிமன்றத்திலே இந்த வழக்கு இருக்கிற காரணத்தால் நாம் அதிகம் அதன் மீது சென்று விமர்சனம் செய்யக்கூடாது என்பது எனக்கு தெரிகிறது, உங்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். ஏனென்று கேட்டால் சட்டம் நமக்கு முக்கியம், சட்டத்தை காக்கின்ற நீதிமன்றம் முக்கியம். நீதிமன்ற
நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் முக்கியம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இது உச்ச நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட வழக்கு. உச்ச நீதி சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கிற பொழுது உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எவ்வளவு கவனத்தோடு தீர்ப்பு தந்திருக்க வேண்டும், எவ்வளவு கவனத்தோடு அவர்கள் அணுகியிருக்க வேண்டும். எங்களுடைய வழக்கறிஞர் வில்சன் சொல்லுகிறார், இது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞருங்க, நாங்க அதுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையே ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. பனிப்போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உச்ச நீதிமன்றம் தீர்ப்புகள் தந்திருக்கிறது. ஆகவே கவனம் தேவை என்று சொன்ன பிறகும் ஒரு இடைக்கால தடை தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பிஜேபிக்காரர்களுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், இதோ ஒரு மாநில சுயாட்சி தத்துவம் இந்த மண்ணிலே வந்துவிடக் கூடாது, மாநில சுயாட்சியும் கூட்டாட்சி தத்துவம் இந்த மண்ணிலே நினைக்கக்கூடாது என்பது அவர்கள் சரியாக இருக்கிறார். அதனால்தான் நம்மளுடைய குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களை வைத்துக் கொண்டு இதோ அவர்கள் 142 அதிகாரம் உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிக்கு அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிறது என்று சொன்னால், இதோ முதல் குடிமகளாக இருக்கிற குடியரசுத் தலைவருக்கு 143 சட்டப்பிரிவு அரசியலமைப்பு எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறது. ஆகவே உங்களிடம் 14 கேள்வியை கேட்கிறேன் என்று முர்மு அவர்களை கேட்க வைத்தது ஒன்றிய அரசாங்கம். அதே வேளையில்தான் தான் இப்பொழுது இங்கே திருநெல்வேலியில் இருக்கிற பிஜேபியை சார்ந்த வெங்கடாஜலபதி அவர்களை வைத்து இடைக்கால தடை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் 2 நீதிபதிகள் தந்திருக்கிறார்கள். எந்த நோக்கத்திற்கு தந்தார்கள் என்பதே தெரியவில்லை. என் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. நாளை உச்ச நீதிமன்றத்தை நாங்கள் அணுகுவோம். உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டால் உயர் நீதிமன்றம் சொல்ல வேண்டும். என்ன இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற போது உயர் நீதிமன்றம் எப்படி தலையிட்டீர்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். இப்ப என்ன அவசரம்? என்ன பேரிடர் காலம் வந்து விட்டதா, இல்ல நாட்டுக்கு பெரிய ஆபத்து வந்து விட்டதா? நீங்கள் இடைக்கால தராவிட்டால் ஜப்பான் காரணம் அமெரிக்கா காரணம் உள்ளே போடுவது இதாகிவிடுமா? ஒரு கொஞ்சம் தள்ளி வைங்கள் என்று கேட்டால் நீதிபதி தள்ளி வைப்பதற்கு ஏன் மறுக்கிறார்கள் என்பதுதான் தெரியவில்லை. சூட்சமம் இருக்கிறது என்று அண்ணா சொன்னதுதான் எங்களுக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. கோவிந்தராஜன் சார், இப்போ இந்த வழக்கு வந்து இவ்வளவு அவசரமா எடுக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கை உயர்நீதிமன்றம் வந்து எப்படி இப்போ இடைக்கால உத்தரவு கொடுக்குது, எங்களுக்கு அவகாசமே வந்து கொடுக்கல, மைக்கை மியூட் பண்ணி வச்சுட்டு சொல்றாங்க அப்படின்லாம் வில்சன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீதிமன்றத்துக்கு வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது தான் நீதிமன்றம். இது வந்து உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், நீதிமன்றம் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அது நியாயமான நடுநிலை. அதனால்தான் நீதிமன்றத்தை என்னைக்குமே வந்து எல்லோரும் வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல பாக்குறாங்க. இப்ப இந்த இது பாத்தீங்கன்னாக்க இது ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. இதுல மெயினா உற்று நோக்க வேண்டிய இது பார்க்கணும்னாக்க, இந்த இவங்க அமைச்சிருக்கிற இந்த தீர்மானத்தில் அந்த சட்டத்தில் வந்து இந்த யூஜிசி ஆக்ட் அந்த சட்டத்துக்கு முரணாக இருக்கிறது அப்படின்னு அதை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அந்த யூஜிசி ஆக்ட் அந்த அவங்க சொல்லியிருக்கிற அந்த இது என்னன்னா, யூஜிசி ஆக்டில் கிட்டத்தட்ட வந்து அந்த கான்ஃப்ளிக்ட் வித் ரெகுலேஷன் 7.3 ஆஃப் த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ஸ் அப்படின்ற அந்த இதை சுட்டி காட்டி அதுக்கு கான்ஃப்ளிக்டா முரணாக இருக்கிறது. ஆகவே இது வந்து இந்த சட்டம் செல்லுபடி ஆகாது, இந்த நியமனம் வைஸ் சான்சலர்லாம் இது நியமனம் செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வாதத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் அவங்க மேற்கோள் காட்டியிருக்கிறது மொத்தம் பார்த்துருந்தீங்கன்னா தமிழகத்தை ஒரு 18 யூனிவர்சிட்டிஸ்க்குலாம் அதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி தனித்தனி சட்டங்கள் ஏற்றப்பட்டு இருக்குது. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாம் இது பண்ணியிருக்கணும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த யூஜிசியில் இருக்கக்கூடிய அவங்க யூஜிசியில் இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு அது வந்து உட்பட்டுதுன்னா யாரும் வந்து அது இது பண்ண போகிறது கிடையாது. அந்த சட்டத்துக்கு முரணாக அந்த கான்ஃப்ளிக்டாக இருக்குதுன்றதுனால கேட்டு இது பண்ணியிருக்காங்க. இதில் சில அரசியல் நோக்கமும் இருக்கலாம். அந்த இதுக்கு அந்த அரசியல் அவர் துணைவேந்தர் வந்து வேந்தரா வந்து முதலமைச்சர் தான் இருப்பாரு அப்படின்னு அந்த இது காரணம், அந்த ஒரு அரசியல் காரணத்தினாலும் வந்து இது வந்து சரி, அது வந்து உடனடியா இது வந்து ஒருத்தர் வந்து அந்த கட்சியை சார்ந்த நபர், பாஜக கட்சியை சார்ந்த நபர் இதை வந்து போட்டிருக்கிறாரு. இது ஒரு பொது நலன் கருதி போட்டு இது பண்ணிருக்கிறாங்க. ஆனா இது யூஜிசியோட ரூல்ஸ் அப்படின்றது ஓகே. அதை விட தமிழ்நாடு அரசு கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தம் அது முக்கியத்துவம் இல்லையா? அதை விட அது பெருசு இல்லையா? இவங்க பல்வேறு இது போல தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி தான் இந்த இதுவே இது பண்ண அவங்க தரப்பு வக்கீல் இது பண்றப்ப அங்க குஜராத் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தீர்ப்புகள் பல்வேறு தீர்ப்புகளை சுட்டி காட்டி
அங்கெல்லாம் வந்து யூஜிசிக்கு உட்பட்டு அந்த யூஜிசி அந்த குறிப்பிட்ட யூஜிசியில வந்து யூஜிசியோட நடைமுறைகள்ல வந்து ஆளுநர் தான் வேந்தரா இருக்கணும்னு ஏதாவது பாயிண்ட் இருக்கா? அப்படிதான் யூஜிசியில இது பண்ணிருக்குது. அந்த யூஜிசிக்கு உட்பட்டு தான் எல்லாமே இருக்கு. ஏங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகள்ல யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் வாங்குறாங்களே, அந்த கிராண்ட்ஸுக்கு மாத்திரம் மத்திய அரசனுடைய இது தேவை. அங்க கிராண்ட்ஸ் வாங்கக்கூடிய பைசாக்கு மாத்திரம் அவங்க இது தேவை. ஆனா மத்த இதுக்கெல்லாம் வந்து தேவையில்லைன்றப்ப அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. இந்த இதை பார்க்குறப்ப அந்த யூஜிசினால மெயின் இந்த இதில் சாராம்சம் என்ன, யூஜிசியில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்டை அதுக்கு வந்து இது இதுவாக இல்லை. ஏன்னா சட்டம் இருக்கிறப்ப அவசரமா இதை பார்த்து அரசு செஞ்சிருக்கணும். இந்த யூஜிசிக்கு உட்பட்டு அந்த இதெல்லாம் பார்த்து செஞ்சிருக்கணும். இது அதை செய்யாத சட்டத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை வந்து இல்ல இப்ப இந்த சட்டத்துக்கு தகுந்த மாதிரி யூஜிசி மாத்திக்க வேண்டியதானே. இப்ப இந்த சட்டம் தானே பெருசு. மக்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால ஒரு சட்டம் கொண்டு வரும்போது யூஜிசியோட ஆக்ட்ல வந்து இங்க இருக்கக்கூடிய என்ன திருத்தம் பண்ணிக்கலாம். இது மெயினா உத்து பார்க்க போனா இந்த கல்வின்றது வந்து எந்த பட்டியலில் இருக்குது? சரி, அது பொது பட்டியலில் இருக்கு. அதனாலதான் இது வந்து இது மெயின் பிரச்சனையா அதுதான். அது இருந்துச்சுன்னாக்க இந்த இதுக்கெல்லாம் எதுவுமே மாநில பட்டியலுக்கு கொடுத்துடணுமா? அது கொடுத்தாச்சுன்னா பிரச்சனையே கிடையாது சார். அந்த இது வந்துச்சுன்னா மாநில அரசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கலாம். இது மெயினா எந்த ஒரு கல்லூரியுமே வந்து பாத்தீங்கன்னா யூஜிசி அவங்க கவர்னிங் இது பிரகாரம் தான் வரும். என்ன சம்பளம் அரசு கல்லூரி தான் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ்ல இருந்து அவங்களுக்கு உண்டான சம்பளம் வாங்குறது அதுல இருந்து வந்து இது பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த யூஜிசி சட்டத்துக்கு தான் இல்ல இப்ப சம்பளம் வந்து யூஜிசி அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. அதனால கவர்னர் தான் வேந்தரா இருக்கணும்னு ஏதாவது இருக்கா? இங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசுல இருக்கக்கூடியவங்க முதலமைச்சர் வேந்தரா இருக்கிறதுல என்ன பிரச்சனை? தமிழ்நாடு அரசு துணைவேந்தரை நியமிக்கிறதுல என்ன பிரச்சனை? நடைமுறையில அப்படிதாங்க இருக்குது. இதை மாத்தணும்னா அதுக்கு உண்டான சட்ட இது இவங்க கொஞ்சம் டைம் எடுத்து இது பண்ணிருக்கணும். ஆக்சுவலா பார்த்தோம்னா இவங்க அவசர நான் கேட்கிறேன். இப்ப அவர் கேட்ட ஆளுநர் ரொம்ப நாளா அமைதியாவே இருக்கிறாரு. அது அப்போ வந்து அவசரமா கொஞ்சம் என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு வந்து சொல்லல. ஆனா உச்ச நீதிமன்றம் சொன்ன அப்புறம் அதுக்கப்புறம் தான் இது வந்து இதோட ரியாக்ஷனே வருது. இதுக்கு முன்னாடி அவங்க அதை பண்ணிருக்க வேண்டியதானே. ஆளுநர் அது அந்த இதுக்குள்ள நான் போகல. அந்த இது செப்பரேட், அந்த ஒரு தீர்ப்பு செப்பரேட்டா வந்து. ஆனா அதுக்கும் இப்ப வந்து மேல்முறையீடு நிச்சயமா செய்வாங்க. இது வந்து கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போயிட்டு அதை வந்து திருப்பி மறுசீராய்வுக்கு நிச்சயமா செய்வாங்க. மறுசீராய்வு செய்யறப்ப இதனுடைய இது இப்ப ஜனாதிபதி அவர்கள் கேள்வி அமைச்சிருக்கிறாங்க, அது பதில் வரணும். அது மறுசீராய்வுல திருப்பி இது வந்து இந்த தீர்ப்பு வேறு விதமா வர்றதுக்கு அநேக வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த இதை வந்து. ஆனா இப்ப இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அந்த முதலமைச்சர் வந்து ஒரு வேந்தரா இருக்கிறதுக்கு உண்டான இது சட்டப்படியாக இல்லை, அந்த யூஜிசி ஆக்ட்ல இல்லை. அதனால இதை வந்து இது பண்ணிருக்காங்க. இந்த இதுக்கு வந்து அதுதான் நடைமுறையில இருந்துட்டு இருக்குது. ஆளுநர் தான் வேந்தரா இருக்கணும்னு யூஜிசி இது பிரகாரம் நடைமுறையில இருக்கு. அந்த இதையே மாத்தணும்னா இப்ப யூஜிசி ஆக்ட தான் மாத்தணும். அங்க போய் பார்த்து அவங்க அது மத்திய அரசாங்கம் தான் மாத்தி இது பண்ணிட்டு வரணும், அவங்கள்ட்ட தான் மாத்தி இது பண்ணணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இது இவங்க சேலஞ்ச் பண்ணி அடுத்து வந்து மேல்முறையீடு தான் போகணும். அது அந்த 6 மாதம் அந்த வெக்கேஷன் முடிஞ்ச உடனே தான் போகணும். போய் அங்கே போய் வாங்கிட்டு வரட்டுமே. ஏற்கனவே இவங்க ஆளுநர் எடுத்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க அரசு. ஏன் இதையும் போய் வாங்கிட்டு வரட்டுமே அரசு? யாரு வேணாம் தடுக்கிறது? மேல்முறையீடு போட்டிருந்தா இப்ப எப்ப நியமிக்கிறது? கல்லூரி செயல்பட வேணாமா? பல்கலைக்கழகங்கள் செயல்பட வாங்கிட்டு வரட்டுமே. மேல்முறையீடு போயிட்டு இதுக்கும் ஒரு இது 2வது தடை தான். இது வந்து தடை தான் விதிச்சிருக்காங்க, இடைக்கால தடை. இது வந்து தீர்ப்பு கிடையாது, இது வந்து தடை தான் விதிச்சிருக்காங்க. தடையை திருப்பி இவங்க சிறப்பு வாதத்துல அவர் வில்சன் நண்பர் சகோதரர் வில்சன் அவர் வந்து நேரம் கொடுக்கல, எதுவும் இது பண்ணல அப்படின்ற அவருடைய வாதத்தை இது பண்ண நேரம் எடுத்துன்னு பொறுமையா வந்து அடிக்கலாமே. இதை வந்து ஏன் அவசரப்படுறாங்க? அது வந்து பொறுமையா இருந்து அவங்களுடைய வாதத்தை வச்சு இது பண்ணலாம். இன்னும் நான் இங்க சுட்டி காட்டுறேன். நேத்துக்கு சகோதரர் நண்பர் திரு வில்சன் அவர்கள் எங்களுக்கு வந்து மைக் ஆஃப் பண்ணிவிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தை சொல்லியிருக்காங்க. ஏன் இதேதான் சட்டசபையில் நடக்குது. சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் பேசுறப்பெல்லாம் இவங்க ஒளிபரப்ப தடை பண்றாங்க, மைக்கை நிறுத்துறாங்க. அப்ப மாத்திரம் அது இதாவது தக்காளி சட்னி ரத்தம்ன்ற மாதிரி இவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எதிர்கட்சிக்கு வந்தா ரத்தம். கோர்ட் வந்து எல்லாத்துக்கும் மேல அரசியலுக்கு அப்பாற்பட்டது நீங்க தான் சொன்னீங்க. அப்ப கோர்ட்ல அந்த மாதிரி மீட் பண்ண முடியுமா? இப்ப இவங்க மைக்கை நிறுத்திட்டாங்க, எனக்கு இது பண்ணல அப்படின்னு அவரு சொல்றாருல, அதுக்கு சொல்ல வரேன் நான் உதாரணம். கம்பாரிசன் அரசியலோட எடுத்துட்டு வரீங்க. சரி, ஓகே. நம்ம செல்வம் சார் வணக்கம். இடைக்கால தடை கொடுக்கப்பட்டிருக்கு துணைவேந்தர் நியமனத்துக்கு. இப்போ வந்து யூஜிசி விதிகளுக்கு முரணானவையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி யூஜிசி விதிகளுக்கு முரணாலாம் எதுவும் இல்லை, இது அவ்வளோ பெரிய அவசர வழக்கு வந்து கிடையாது அப்படின்னு திமுக தரப்புல இருந்து வந்து சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இதுல என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? தமிழ் நிர்வாகத்திற்கு
நெறியாளர் சகோதரருக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இதுல என்ன சார், ஆர்டிகல் 142 இருக்கு பாருங்க. அந்த 142ல வந்து உச்ச நீதிமன்றம் அரசியல் சட்டத்தினுடைய 142வது பிரிவை இந்த வழக்குல அதாவது ஆளுநருடைய 200வது, அதாவது அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிற 200வது பிரிவை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அதுல அவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 142 பயன்படுத்தி, சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த 10 மசோதாக்களை நிறுத்தி வைக்கப்பட்டதில்லை, தாமதமாக ஆன அந்த மசோதாக்களை நிறைவேறினதா உச்ச நீதிமன்றம் அறிவிச்சு. என்னோட கருத்து, நான் முதல்ல தொடக்கத்திலே பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்கேன், உச்ச நீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கணும்னா, அரசியல் சட்டத்துக்குள்ள அரசியல் சட்ட பிரச்சனைகள் ஒன்று வந்தால் நேரா அன்னைக்கு என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கணும், ரெஃபர் பண்ணிருக்கணும் அந்த கேஸ. உச்ச நீதிமன்றம் அவசரமாக மாநில அரசினுடைய தீர்மானத்தை அங்கீகரித்து அவர்களுக்கு அதிகாரம் வழங்கியது தவறு என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு வழக்கறிஞராக என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னன்னு கேட்டா, தீர்ப்புகள் விமர்சிக்கப்படலாம் என்கிற அந்த அடிப்படையில நான் சொல்றேன், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதுல அவசரப்பட்டாங்கிறது என் கருத்து. ஏன்னு கேட்டீங்கன்னா, 142 சேலஞ்ச் 142ல வந்து அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னால கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு, அதாவது 5 நீதிபதிகள் அமர்வு அல்லது 7 நீதிபதிகள் அமர்வுக்கு அவங்க ரெஃபர் பண்ணிருக்கணும். சரி, முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு 143ல வந்து அரசியல் சட்டத்தினுடைய 143வது பிரிவின்படி குடியரசுத் தலைவர் அவங்க 14 கேள்வியை அவங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி 14 சந்தேகங்களை கேட்டிருக்கிறார். அதுதான் வச்சுக்கணும். இதுக்கு இடையில இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி கொடுத்த தீர்ப்புல எல்லாம் வந்து அது மாதிரி குடியரசுத் தலைவர் எதுவும் கேட்டிருக்காங்களா? இல்ல, அதெல்லாம் அவங்களோட இன்கரண்ட் பவர், அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன். நாம அதுக்குள்ள இந்த தீர்ப்புக்கு பிறகு இந்தியா ஃபுல்லா ஆளுநருக்கு வந்து அந்த பவர் போயிடும் அப்படின்றதுனால குடியரசுத் தலைவர் இதுல வந்து என்ட்ராய் கேள்வி கேட்கறாங்களோ? இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா சார், குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற அதிகாரத்தை நாம வந்து கேள்வி கேட்க முடியாது. அரசியல் சட்டத்தோட என்னுடைய நினைவு சரியா இருந்தா 363 நினைக்கிறேன். அதுல வந்து அவங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட அதிகாரம், அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அவர்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட அதிகாரங்கள், அதெல்லாம் வேற நம்ம டிஸ்கஷன் ரொம்ப தூரம் போயிடும். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது பிறகு நீதிமன்றத்தையும் நாம வந்து கட்சிகளையும் இணைப்பதுல நியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அரசியல் சட்டத்தினுடைய முகமாக இருப்பவர், ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் சட்டத்தை முகமாக அரசியல் சட்டப்படி இருப்பவர் யாருன்னா மேதகு ஆளுநர் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பிகர் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் யாருன்னு கேட்டா கவர்னர் தான். மேதகு ஆளுநர் அவர்கள் ஜாயிண்ட் செஷன், அதாவது ஒரு ஆண்டினுடைய தொடக்கத்தில் நடக்கிற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மேதகு குடியரசுத் தலைவரும் 2 பேருமே உரை நிகழ்த்தி சட்டமன்றத்தை தொடர்பதுதான் மரபு. அதனால இங்கேயும் கூட நீங்க மாநில அரசு ஒரு சட்டம் இயற்றினாலும் கூட, தீர்மானம் நிறைவேற்றினாலும் கூட, அதை கவர்னர் ஒத்துக்கொண்டு அசெண்ட் கொடுக்கிற, அதாவது ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் அது சட்டமாகும். இதுதான் நம்முடைய அரசியல் சட்டம் வகுத்திருக்கிற நியதி. எத்தனை மாதங்கள் அதுக்கு வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு? அதுக்கு வந்து ஏதாவது பதில் சொல்லணும், இல்ல அது செல்லாதுன்னு ஏதாவது சொல்லணும். அப்படியே போட்டு வச்சிருந்தா அதனாலதான் அவங்க வந்து கேஸ் போட்டு மேல போறாங்க. என்ன பண்றாரு கவர்னர், அது நீங்க கொஞ்சம் கேளுங்கன்னு உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க. உச்ச நீதிமன்றம் அது உங்களுக்கு வந்து ஒரு பதில் கொடுக்குது. இல்ல பண்ணதெல்லாம் வந்து கவர்னர் பண்ணது தப்புதான் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது. ஒரு விஷயம் சார், இல்ல நீங்க ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்ல, கல்வி வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, பொதுப்பட்டியல்ல இருக்கு. அப்ப கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட் வருதுன்னு வைக்கலாம், ஒரு மோதல் அல்லது கருத்து மோதல் வருதுன்னு சொன்னா, அதுல எதுன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே சென்ட்ரல் கவர்மெண்டோட சட்டம் தான் பிரிவில் ஆகும். இது எல்லாருக்கும் நம்ம கற்றறிந்த பெருமக்கள் அனைவருக்கும் தெரிஞ்சது. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அரசியல் சட்டப்படி கவர்னர் என்கிற பதவி இருக்கிற வரை அந்த கவர்னர் தான் முதன்மையானவர், ஒரு மாநிலத்தினுடைய முதன்மையானவர். அதனால நீங்க இப்படிப்பட்ட மோதலை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்க கூடாது என்பது என்னுடைய இல்ல ஆளும் அரசு யாரு வேணாலும் இருந்துட்டு போறாங்க. அவங்க இருக்கும்போது இப்படி வந்து மேல சென்ட்ரல்ல வந்து வேற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் போது இப்ப ஆளுநரை வச்சு இது மாதிரி பிரஷர் பண்ணி பண்றாங்கன்றதா இங்க இருக்கக்கூடியவங்களுடைய
குற்றச்சாட்டா இருக்கு. அதை நிரூபிக்கக்கூடிய வகையில நான் வந்து நீங்க ஏற்படுத்தி கொடுக்குற தீர்மானத்தை நான் கண்டுக்கவே மாட்டேன், அப்படியே போட்டிருக்கேன்னு ஒரு தனி மனிதர் வந்து அப்படியே ஹோல்டு பண்ணியே வச்சிருப்பாரு. அதை நீங்க கேள்வியே கேட்க கூடாதுன்னா அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எதுக்கு இருக்கணும்? கவர்னர் ஆட்சியிலே போயிட வேண்டியதானே? நான் ஒரே ஒரு விஷயம் என் சொல்றேன். இஷ்டம் தான், நீ என்ன வேணாலும் பண்ணி கொடு, என் இஷ்டம் தான், நான் வச்சிருப்பேன் இல்ல தூக்கி போடுவேன் அப்படின்னா அது எப்படி சார்? சுரேஷ் சார் ஒரே ஒரு விஷயம். இப்ப மாநில அரசு வந்து ஒரு விசித்திரமான, நான் வந்து ஒரு அனுமானமாக அல்லது ஒரு கற்பனையான வாதமே வைக்கிறேன். மாநில அரசு தமிழ்நாட்டிற்கு ஒரு தனி கொடி வேண்டும், அல்லது தமிழ்நாட்டில இருக்கிற இந்த பகுதிகள் எல்லாம் சேர்த்து தனி ஆட்சி அதிகாரம் வழங்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இருக்கிற அவர்களுக்கு இருக்கிற பெரும்பான்மையின் அடிப்படையில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. உடனே கவர்னர் ஏத்துக்கிற முடியுமா? கவர்னர் அதை ஏத்துக்கிற முடியுமா? அவ்வளோ இல்ல நீங்க சொல்ற அந்த அனுமானத்தின் அடிப்படையில பார்த்தா இங்க இருக்கவங்க அந்த மாதிரி யாரையும் நாட்டை பிரிச்சு கொடுத்துருங்க, நாங்க தனி நாடா போயிட்டு போறோம், ராணுவத்தை பத்தி கவலை இல்ல, மருத்துவத்தை பத்தி கவலை இல்லைன்னு வந்து அது மாதிரி பண்ண மாட்டாங்க சார். என்ன இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு அப்போ வந்து இப்ப அவங்க நீங்க தான் சொல்லிட்டீங்க உச்ச நீதிமன்றம் அவங்க கொடுத்த தப்புன்னு சொல்லிட்டீங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து அவங்க இங்கேருந்து போறாங்க, தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போது அது உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பும் கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற அந்த அனுமானத்துக்கு வந்து அந்த கம்பாரிசனே வந்து தப்பா இருக்கு. அது மாதிரி நாட்டையே நாங்க பிரிச்சுக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்றதுக்கும் நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை எங்களுக்கு இது தேவை அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு சின்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, துணைவேந்தர்கள் நியமனம் இருக்கு பாருங்க. நான் வந்து அதாவது விவாதத்துக்கு அப்பாற்பட்டதா நீங்க நினைக்க வேண்டாம். துணைவேந்தர்கள் ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறதுக்கு ஏறக்குறைய ஒரு 50 கோடி ரூபாய், ஒரு துணைவேந்தர் நியமனத்திற்கு 50 கோடி ரூபாய் வரை பணப்பரிமாற்றம் நடக்கிறது என்பது எல்லோருக்கும், அரசியல் தெரிந்தவர்களுக்கு, அரசியல் தொடர்புள்ள கவர்னர் கொடுக்குறாங்களா? இல்ல, கவர்னருக்கு இல்ல, துணைவேந்தரை ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கிற யாரு கொடுக்காங்களோ அவங்களுக்கு. அந்த துணைவேந்தரை நியமனம் செய்கிறதுக்கு அது கவர்னர் வந்து அவர் ஒப்புதல் கொடுத்திருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, 50 கோடி ரூபாய் கிடைச்சிரும் ஒரு ஆளுக்கு. ஒரு துணைவேந்தருக்கு ஒரு 15 துணைவேந்தர் நியமிக்கும் போது ஏறக்குறைய நீங்க அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்துக்கிட்ட. அதான் இப்ப யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இது நாள் வரைக்கும்? கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒருத்தருக்கு 50 கோடி ரூபான்ற பேர்ல வச்சு கவர்னருக்கு 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றீங்களா சார்? சுரேஷ் சார், நீங்க ஒரு கிடிக்கு பிடியா வந்து இவ்வளவு நேரம் எல்லாரும் இல்ல சார், நீங்க 50 கோடி ரூபாய் பணம் வருது அப்படின்னு சொல்றீங்களே, அது யாருக்கு போகுது, யாரு சஜஸ்ட் பண்றான்னு கேக்குறேன். அப்படி சஜஸ்ட் பண்ணா இது நாள் வரைக்கும் கவர்னருக்கு தானே சஜஸ்ட் பண்ணிருக்க முடியும். ஆளுகிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சிபாரிசு செய்கிற நபர்கள் மூலமாக அந்த சிபாரிசு செய்கிறவர்களுக்கு சிபாரிசு செய்யப்படுகிற நபரால் வழங்கப்படுகிற தொகை 50 கோடி. இது சாதாரணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் என்னால ரொம்ப ரொம்ப அழுத்தமா இன்னும் கொஞ்சம் உறுதிப்பட கூட சொல்ல முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கவர்னர் கிட்ட போய் இவரை துணைவேந்தரா போடுங்க அப்படின்னு யாராவது போய் சொன்னா அவருக்கு 50 கோடி ரூபாய், ஆனா அது கவர்னருக்கு தெரியாது. இல்ல, அதுதான் தெரிஞ்சுதான் அவர் வந்து என்ன செய்யறாரு, 50 கோடி வருது பணம் அப்படின்னு தெரிஞ்சுதான் பண்றாரா? உறுதியா ஊழலை தடுக்க வேண்டும், சரியா, கொள்ளை தடுக்கப்படணும் அப்படிங்கறதுக்காக கவர்னர் என்ன செய்யறாரு, ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு. அதுல வந்து சார் அந்த செலக்ஷன் கமிட்டி இருக்கு பாருங்க, அப்பாயின்மெண்ட் சர்ச் கமிட்டின்னு சொல்ற பாருங்க, அந்த கமிட்டில யாரெல்லாம் இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நான் இன்னும் கூட ஒரே ஒரு விஷயம், அதாவது தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மத்திய அரசோடு அல்லது நீதிமன்றங்களோடு முரண்பட்டு உயர் நீதிமன்றத்தோடு முரண்படுவது, உடனே உச்ச நீதிமன்றத்தின் போது உச்ச நீதிமன்றத்திலேயே கூட எத்தனையோ குட்டுகள் வாங்கியிருக்கு. நான் இன்னும் கூட என்ன நினைக்கிறேன்னா, இதை மாநில அரசு கொஞ்சம் பொறுமை காத்து உடனே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு மாநில சுயாட்சியை காப்பாற்றிய மாவீரர் என்று அவருக்கு ஒரு விழா எடுக்கிறது. விளம்பர அரசியல் தேவையில்லை. இது மக்கள் பணம் சார், மக்களுடைய வரிப்பணம். மக்கள் வேர்வை சிந்தி, வேகாத வெயிலில் வேர்வை சிந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து விளம்பரத்துக்கு எத்தனை கோடி செலவு பண்றாங்கன்னு தெரியுமா சார்? அதெல்லாம் மக்கள் பணம் இல்லையா? மக்கள் வியர்வை இல்லையா? எல்லா பங்க்லயும் வந்து பேனர் வச்சிருக்கீங்களே, அதெல்லாம் வந்து மக்கள் பணம் இல்லையா? என்ன சார், நான் சுரேஷ் சார் நிறுவனத்தை அதுல இருந்து தள்ளி பார்த்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மாநில அரசாங்கத்தில இருந்து உங்களுக்கு விளம்பரம் அதிகமா வரலன்னு நான் நம்புறேன். நீங்க பாருங்க, பிஜேபில இருந்து விளம்பரம் கிடையாது, திமுக இருந்து விளம்பரம் கிடையாது. அதனால நீங்க வந்து மக்கள் பணத்தை பத்தி கவலைப்பட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மக்கள் பணத்தை எடுத்து செலவு பண்றாங்க, அவங்க வரி பணத்தை செலவு பண்ணலையா?
சார் மத்திய அரசாங்கம் அதாவது நாம மாநில சுயாட்சி நடத்தின அந்த அவருக்கு பாராட்டு விழா நடத்தினது வந்து கவர்மெண்ட் நடத்துச்சு இல்ல. நான் ஒரே ஒரு சார், நீங்க அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அறைக்குள்ள தொலைக்காட்சி நிறுவனத்தை நடத்தி கொண்டு உங்கள் நிருபர்கள் தருகிற செய்திகளை இதெல்லாம் நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. ஆனால் நாங்கள் களத்தில இருக்கிற காரணத்தால சொல்றேன், முதலமைச்சருடைய சுற்றுப்பயணம் வந்தால் 3000 வாழை தார்கள் கட்டுவாங்க, 3000 சேர் போடுறாங்க. இப்ப இருக்கிற ட்ரெண்ட சொல்றேன். இப்போ வந்து நிகழ்ச்சி முடிச்சுட்டு போன உடனே 3000 வாழைத்தாரை வெட்டுவதற்கு 6000 பேர் வரா. ஒரு வாழைத்தாரை எடுத்துட்டு போறதுக்கு, ஒரு சேரை எடுத்துட்டு போறதுக்கு 2 பேர் வரா. கூட்டம் சேர்க்கிறதுக்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் தான் நடக்குது. மக்களுடைய வாய்ப்பு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் எளிமையா பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்கள், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரை போன்றவர்கள், ஐயா சக்கரை போன்றவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஆட்சி சென்டர்ல எல்லாரும் நீங்க சொல்றது சரி சார். ஸ்டேட் சென்டர்ல எல்லாருமே அதே மாதிரி இருந்துட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒன்றும் வேணா, இப்போ ஒரு 2 வண்டி வாங்க, ஃபாலோ பண்ணி வாங்க, போஸ்டர்லாம் ஒட்டாதுன்னு சொல்லி இருந்துட்டா எல்லாம் ஓகே தான். மெட்ரோ பாலத்தில் இப்போ வந்து போஸ்டர் ஒட்டுற இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெடுபடியாக பிடிச்சி நிறுத்தினா எல்லாம் ஓகே தான். வரேன் சார், நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். அதாவது வேற ஒண்ணும் இல்லை சார், அதாவது மக்களுடைய வரிப்பணம் பாதுகாக்கப்பட வேண்டும், லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும், அடுத்த தலைமுறை பாதுகாக்கப்படணும்னு சொன்னா சட்டங்கள் கொஞ்சம் கடுமையா ஆகணும் சார். ஓகே விஜய் கிருஷ்ணா, கடைசி பாயிண்ட் வச்சு பின்னாடி பேசுவோம். வந்து இங்கே நிறைய மக்களோட வரி பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த துணைவேந்தர் நியமனத்துக்கான இடைக்கால தடை அப்படின்றது இதுவரை இடைக்கால தடை தான், மேல்முறையீடு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சார் சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒன்றும் அவ்வளோ அவசரமான வழக்கு இல்லை, பொறுமையாக விசாரிக்கலாம் அப்படின்னு திமுக தரப்புலேருந்து சொல்லப்படுது. இல்லை, அவர் மேல்முறையீடுலாம் சொன்னார்ல, ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இது ஆக்சுவலி ஒரு பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடு, சரிங்களா? ஏன்னா அதை போட்டவர் ஒரு பிஜேபி சார்ந்தவர் தான் இந்த பில்லை ஃபைல் பண்ணுறாரு, பப்ளிக்லி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனை, சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை வந்து ஆக்ட் நல்ல அண்ட் வைடாக பண்ணணுன்ற பண்ணுறாரு. இப்போ என்னன்னா நம்ம தரப்புலேருந்து இவர் வில்சன் சார் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு 3 விஷயம் சொல்கிறாரு. எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் கொடுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, கவுண்டர் அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப அர்ஜென்சி எதுவும் இல்லை. இன்னொன்னா ஆல்ரெடி, சரிங்களா, சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த பில்லை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது சார் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் நான் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக பண்ணுங்க, நாங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கோம் அப்படின்னு அவர் கேட்குறாரு, சரிங்களா? இப்போ சார் சொன்ன பாயிண்ட்டு கவர் ஆயிடுச்சுங்களா? இதுதான் வந்திருக்கு, சரிங்களா? இன்னொன்று இவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெகுலேஷன், சரிங்களா? அவர் சொன்னது ஒரு பாயிண்ட் என்னன்னா, ரெகுலேஷன் 7.3 ஆஃப் யூஜிசியோட முரண்பட்டுருக்கு. என்னன்னா இந்த 7.3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 7.3 ரெகுலேஷன் ஆஃப் யூஜிசிக்கே கேஸ் இருக்குது. இந்த 7.3 டிட்டர்மைன் பண்ணுற அளவுக்கு யூஜிசிக்கு அதிகாரம் இருக்கான்ற அளவுக்கு ஒரு பெரிய கேஸே இருக்குது. ஏன்னா இந்த 7.3க்கு இவங்க எங்கேருந்து பவர் எடுக்கிறாங்கன்னா செக்ஷன் 26லேருந்து எடுக்கிறாங்க. செக்ஷன் 26லேருந்து நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னா, செக்ஷன் 26க்கு வந்து அது ஃபஸ்ட்டு என்னென்னா யூஜிசியோட ரோல், அது யூஜிசி அந்த பேரில் இருக்குது, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், சரிங்களா? யூஜிசியோட ரோல் என்னென்னா அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸு, எஜுகேஷனு, ப்ரொமோஷனு, ரிசர்ச், சரிங்களா? இந்த ரிசர்ச் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் தான் யூஜிசியோட வேலை, சரிங்களா? இது இன்னொன்று என்னென்னா, யூஜிசி வந்து ஒரு ரெக்கமெண்டேட்டரி பாடி மாதிரி நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? இது என்னென்னா இப்போ சமீப காலங்களாக யூஜிசி வந்து ரெக்கமெண்டரி பாடியை மீறி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அளவுக்கு போகுது. இப்போ 2025 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த யூஜிசி ரெகுலேஷன் கூட அதுதான், சரிங்களா? இந்த செக்ஷன் 26ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டாஃபுக்கெலாம் ஒரு க்ரைட்டீரியா வைக்கலான்றாங்க, சரிங்களா? இது என்னன்னா, இது 7.3, அதாவது அந்த ஏன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இருக்கு. நீங்கள் அதுலேருந்து எப்படி நீங்கள் 7.3ல் விசிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்றது, ஏன்னா விசி ரெஜிஸ்ட்ரார் இதெல்லாம் ஒரு கேட்டகரியில் போகுது. இந்த கேஸே இந்த லெவலில் இருக்கும் போது இதன் அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க, ஆல்ரெடி இந்த கேஸ் இருக்குது, இன்னும் மற்ற மாநிலங்கள் இப்போ கேரளாவில் பிரச்சனை இருக்குது, பஞ்சாபில் பிரச்சனை இருக்குது, அதனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இந்த பில்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு தான் கேட்குறாங்க, சரிங்களா? இது என்னன்னா, இது இன்னொரு ப்ராடர் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது என்னென்னா, இந்த கேஸ் வந்து யூஜிசி வந்து இவர் சொன்னார், செல்வம் சாருன்னு நினைக்கிறேன், சொல்லும் போது அதாவது வந்து ஒரு ஆர்டிகல் 254 அவருக்கு ஆனால் ஆர்டிகல் 254ன்னு மென்ஷன் பண்ணல.
என்னன்னா அதாவது வந்து ஒரு பார்லிமெண்ட்ல லா எனாக்ட் பண்றாங்களோ இல்லை ஏதோ ஒன்று பண்றாங்க, ஸ்டேட்டு பார்லிமெண்ட் பிளெனரி லா ஏதோ ஒன்று பண்றாங்க, ஸ்டேட் ஒரு லா பண்றாங்கன்னா அது பார்லிமெண்ட் பண்றது, அது கன்கரண்ட் லிஸ்ட்ல போகும். ஆனா யூஜிசி வந்து ஒரு சப்பார்டினேட் பாடி, யூஜிசி வந்து ஒரு ரெகுலேட்டரி ஒரு ரெக்கமெண்டரி பாடி. பார்லிமெண்ட்ல ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்காங்களா? நீங்க ஆர்டிகல் 254 கருத்தை நீங்க மையப்படுத்தி வச்சதுனால நான் பேசுறேன். இதுல எப்படி நீங்க அதை கன்சிடர் பண்ண முடியும்? ஏன்னா அவங்க ஒரு சப்பார்டினேட் பாடி, அவ்வளவுதான். சரிங்களா? 2015 நினைக்கிறேன் ஒரு கோர்ட்டு தீர்ப்புன்னு நினைக்கிறேன். அந்த கோர்ட்டு தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட் மேண்டட்ரி அன்லெஸ் அடாப்டட் பை த ஸ்டேட்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த விஷயங்களை தான் இன்னைக்கு கேள்வி கேட்குறோம். அதாவது வந்து ஒரு சான்சலரு, ஒரு வைஸ் சான்சலர், அதாவது வந்து யூஜிசி சேர்மேனு, ஒரு வைஸ் சேர்மேனு, அதுக்கப்புறமேட்டு ஒரு 10 மெம்பர் இருப்பாங்க. இவங்க சஜஸ்ட் பண்ற ஒரு கிரியேட் பண்ற ரெகுலேஷன்ஸையும், அதாவது ஒரு மாநிலங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அவங்க ஒரு அசம்பிளியை கூட்டி பண்ற ஒரு சட்டத்தையும் எப்படி நீங்க ஒப்பிடுறீங்கன்ற ஒரு கேள்வி வைக்கிறேன் நான். இப்போ செல்வம் சார் கேட்குற கேள்விக்கு நான் சொல்றேன், அதாவது ஒரு 10 பேர், ஒரு 10 மெம்பரு, அப்புறம் ஒரு சேர்மனும் ஒரு வைஸ் சேர்மனும், ஒரு 234 அசம்பிளி மெம்பர்ஸ். சரிங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மெம்பர்ஸ் இவங்க ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த யூஜிசியோட அதிகாரத்தை நான் இருங்க சார் ஃபுல்லா கேட்டு நான் சொல்றேன். ஏன்னா பிடி ஆச்சாரியன்ட்டு ஒரு பெரிய ரைட்டர், ஒரு ரைட்டரு, அதாவது வந்து லோக்சபா ஜெனரலாலாம் இருந்திருக்காரு. அவங்களே கேள்வி கேட்குறாங்க, யூஜிசிக்கு இந்த மாதிரி பல அதிகாரங்களை கொடுத்தது யாருன்ட்டு கேள்வி கேட்குறாங்கன்னா, ஏதோ சோசியல் மீடியால இல்லை, இந்துல ஆர்டிகல் எழுதி கேள்வி கேட்குறாங்க. யூஜிசி வந்து அவங்க அந்த பாடியோட பேரண்ட் ஆக்ட், அதை உருவாக்குன அதிகாரங்களை மீறி செலவு பண்ணுது, மீறி செயல்படுது. ஏன்னா யூஜிசி இப்போ இந்த அகடமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இது பண்ணணும், கிராண்ட்ஸ் கொடுக்கலாம். நீங்க ஏதோ ஒரு விதங்கள்ல முரண்பட வரும்போது நீங்க கிராண்ட்ஸ் சொன்ன மாதிரி அகாடமிக்ல மட்டும்தான் அவங்களுடைய பவர் இருக்கு. யாரை நியமிக்கணும், விசி என்ன யாரை நியமிக்கணும், அதுக்கு என்ன பவர் இருக்குன்றத வந்து எப்படி இவங்க பண்றாங்கன்றது ஒரு கேள்வி கேக்குறாங்க. அதாவது ரெகுலேஷன் 7.3 வருது, ரெகுலேஷன் 7.3 எந்த சரி, அப்போ இப்போ வந்து இப்போ இந்த யூஜிசிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தான் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு அதுக்கு இடைக்கால தடை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த தடை நீக்கம் அப்படின்னு போகணும் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த 7.3ல இருக்கக்கூடிய இஷ்யூ கிளியர் ஆனதானே இந்த கேஸை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இந்த கேஸ் வந்து இவங்க இந்த இப்போ நம்ம அசம்பிளி எனாக்ட் பண்ணதுக்கெல்லாம் போயிருக்காங்க, இப்போ மேல்முறையீடு போயிருக்காங்க. இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்திருக்கு. அதுவும் உச்ச நீதிமன்றம் ஒரு ரொம்ப ஒரு மிகப்பெரிய குட்டு வைக்கிற அளவுக்கு கேட்டுருக்காங்க. இடி ஓவர் பிரீச்சிங் ஆல் யுவர் லிமிட்ஸ், அதாவது இடி தன்னோட வந்து தடை தான், தீர்ப்பு கிடையாதுங்க, இதுவும் தடை தான். சரிங்களா? நான் கேள்வின்னு சொன்னேன், நான் தீர்ப்பு சொல்றேன், கேள்வின்னு சொல்லேன் நான். சரிங்களா? கேள்வின்னு சொன்னேன். சரிங்களா? அதாவது உங்களோட கருத்துக்களை சொல்லிருக்கேன். ஆமா, அதாவது வந்து உங்களோட இதை வரம்புகளை மீறி ரொம்ப அதிகமாக நீங்கள் செயல்படுறீங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், அதாவது இந்த ஆர்டிகல் 142 இருக்கட்டும், இன்னொன்று செல்வம் சார் ஆர்டிகல் 142 பற்றி பேசினார். ஆர்டிகல் 142க்கு எது கான்ஸ்டியூஷன் பெஞ்சுன்னு எனக்கு புரியல. ஏன்னா ஆர்டிகல் 142 இஸ் ஆல்ரெடி பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஆர்டிகல் 142 அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஏதோ புதுசாக எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. சரிங்களா? ஆர்டிகல் 142 ஆல்ரெடி கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. இன்னொன்னு செல்வம் சார் கிட்ட நான் ஒரு கேள்வியை மட்டும் முதல் முறையா ஆர்டிகல் 142 இம்ப்ளிமெண்ட் பண்றது இது மட்டும் தான் முதல் முறையான்ற நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னொன்னு, ஆர்டிகல் 143ல எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இதுக்கு முன் காலகட்டங்களில் பதில் சொல்லாம போன தருணங்களும் இருக்கு. அது எந்தெந்த தருணங்கள் வேணும்னா என்னால் பண்ணவும் முடியும், அதுவும் எந்தெந்த தருணங்கள் வேணா என்னால் சொல்லவும் முடியும். அதனால வந்து நீங்க இந்த ஆர்டிகல் 142 ரெகுலரா யூஸ் பண்றாங்க. இன்னொன்னா இது கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூ. அவர் வேற ஏதோ இல்ல 5 அமர்வு கொண்ட நீதிபதிக்கு எடுத்துட்டு போகணும், நீதிபதிகளுக்கு கூடிய அமர்வுக்கு எடுத்துட்டு போகணும், 7 அமர்வுகள் 7 பேருக்கு கூடிய அமர்வுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்கல்ல, அது எவ்வளவு தூரம் சரி, இல்ல அதுல எவ்வளவு தூரம் நீங்க முரண்படுறீங்க? சார் இல்லைங்க சார், இது அடிப்படையா இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டிகல் 142 பண்றாங்க, அது எதனால வருது? சரிங்களா? ஒரு பில்லு பாஸ் பண்றாங்க, அந்த பில்லை பாஸ் பண்ணிட்டு இவ்வளவு நாள் ஆகுறதுனால வருது. சரிங்களா? அதுக்கப்புறமேட்டா அந்த இன்னொன்னு, உங்க 2016ல ஹோம் மினிஸ்ட்ரில இருந்து 2 ஆபீஸ் மெமரண்டம்ஸ் வந்திருக்கு இந்த பிரிஸ்கிரைப் லிமிட்டுக்கு. சரிங்களா? ஹோம் மினிஸ்ட்ரில இருந்து 2016ல 2 ஆபீஸ் மெமரண்டம்ஸ் வந்திருக்கு. சர்க்காரியா கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் இருக்கு, பூஞ்சி கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் இருக்கு. இன்னொன்னு, இந்த இடத்துல எங்க அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு? நீங்க கோர்ட் வந்து 142 எடுத்துட்டு வராங்க, டைம் லிமிட் பிரிஸ்கிரைப் பண்றாங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் எங்க இருக்கு? அமெண்ட்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கு, சட்ட திருத்தம் ஏதாவது இருக்குன்னா தானே பண்ணணும். கோர்ட் வந்து ஒரு டைம் லிமிட்டை தானே
ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஆர்டிகல் 200 201 ஏதோ இருக்குது, அதில் அதுவும் காலங்காலமாக இந்த விஷயங்கள் வருது. இதில் இந்த அடிப்படையில் தானே பண்ணுறாங்க. இன்னொன்று ஒரு இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ரிப்போர்ட்டு, சரிங்களா, அதில் நான் படித்த ஞாபகம். அது என்னன்னா இந்த லிமிட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அமெண்ட்மெண்ட் தேவையில்லைன்னு இருக்குது, சரிங்களா. அந்த ரிப்போர்ட் நான் கையில் கூட வச்சுருக்கேன் நான். இது தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இதுல எங்க கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இருக்கு? அது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இருந்தா தானே வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். அதாவது இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ்லேயே, சரிங்களா, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் போதே ரொம்ப கேர்ஃபுல்லா, அதாவது வந்து இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய டிபேட்ஸ்லாம் எத்தனை நாட்டில் நடந்திருக்கும் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு மிகப்பெரிய டிபேட்ஸ்லாம் நடந்திருக்கு. 2 விஷயம் ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க, சரிங்களா. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நீங்கள் செயல்பட முடியாது யாராக இருந்தாலும், சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு கவர்னர் வந்து நீங்கள் அட் த எய்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் தான் நீங்கள் செயல்படணும், சரிங்களா. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸ் ஹோல்டர்ஸும் இண்டிவிஜுவலிஸ்டிக் ஒப்பீனியன்ஸ் இல்லை பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்லாம் யாருமே வேலை செய்ய முடியாது, சரிங்களா. எல்லாருமே இங்கே வந்து இந்த சட்டம், இந்த அரசியலமைப்பு பவுண்ட் பண்ணி தான் நீங்கள் எல்லாருமே அதை ஒற்றி தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் வேலை செய்யணும். நம்மளோட தனி சுய சித்தாந்தத்துக்குலாம் நம்ம வேலை செய்யக்கூடாதுன்றது தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டில், சரிங்களா, அந்த விசி மேலே ஒரு அலிகேஷன்ஸ் இருக்குது, சரிங்களா. அது இருக்கும் போதே நீங்கள் அந்த விசிக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க. அது இல்லாமல் நீங்கள் ராஜ்பவனில் கவர்னரு அவங்களுக்கு வந்து அந்த ஃபேர்வெல் விழாவோ ஏதோ ஒன்று வைக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் கவர்னர் வந்து சுயேட்சா அவர் இஷ்டத்தின் செயல் பண்றாருல. ஏன்னா இப்ப சார்ஜஸ் இருக்குல்ல சார், சார்ஜஸ் இருக்கு, சார்ஜஸ் அது அவரும் அந்த விஷயம் இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கலன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் எப்படி நீங்க நியாயப்படுத்த போறீங்க? இன்னொரு ஒரு 1994 அவர் ஏதோ ரெக்கமெண்ட் ஏற்கனவே அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து அதை கேன்சல் பண்ணாம வாபஸ் வாங்காம விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் எப்படி இந்த சட்டத்தை தீர்மானத்தை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அதுதான் துணைவேந்தர் நியமனம் தமிழ்நாடு அரசு வந்து செய்யும், அந்த மாநில அரசே செய்யும் அப்படின்றது 1994 எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை வந்து அவனை வாபஸ் வாங்கலை, அதுக்கு பதிலாக இப்போ மறுபடியும் புதுசாக எப்படி போட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இல்லை நான் இன்னொன்று இந்த இது ரிலேட்டடாக இன்னொன்று சொல்லிடுறேன். 1994 யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி விசஸ் ராஜ் சிங்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கேஸில் இந்த யூஜிசி மேட்ருக்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் கேன் அட்வைஸ் பட் நாட் என்ஃபோர்ஸ், சரிங்களா. நீங்கள் வந்து எக்ஸப்ட் ஹோல்டிங் த கிராண்ட்ஸ், இதை வந்து கோர்ட்டே சொல்லியிருக்கு யூஜிசிலேருந்து, சரிங்களா. இன்னொன்று என்னன்னா, இங்கே ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டிஸ் மாநிலம் இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அதை வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில யாரோ ஒரு சிலர் வந்து சார் சொன்ன சம்பளம்லாம் வந்து அங்கே சென்டர்ல இருந்து கொடுக்குறாங்க, இதுக்கு மட்டும் எப்படி ஒத்துக்கிறது அப்படி சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் உருவாக்குனது நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டிஸ், சரிங்களா. இதெல்லாம் உருவாக்குறது மாநில அரசு எல்லாமே பண்றாங்க, சரிங்களா. நீங்க வந்து அதாவது வந்து நீங்க இன்னொரு ஏதோ ஒரு இதுல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு வருஷ கணக்காக இழுத்துருந்து அது மொத்தம் 60 கோடி ரூபா. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு 30,000 கோடி மேலே போட்டுரும். இன்னொன்று ஒரு பேங்க் இன்டர்நேஷ்னல் இதுலேருந்து வாங்கிப்போம். இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 7,000 7,000 கோடி எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் இருக்கு தெரியாது. இதை கொடுத்துட்டு நாங்கள் தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஎம் ஸ்ரீஸ்க்கு திட்டத்திலே அந்த மாதிரிலாம் இப்போ அவங்க இன்னைக்கு ஏதோ அதுக்கும் கோர்ட்டுக்கு போயிருக்கோம். இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் திட்டத்திலே அந்த மாதிரி வரும். ஏன்னா ஸ்டேட் ஒரு பெரிய ஃபண்ட் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஸ்டேட் ஒரு பெரிய அமௌண்ட் அது கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, மிச்சத்தை தான் வந்து யூனியன் கான்ட்ரிபியூட் பண்ணும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க வந்து இந்த பாதி உண்மையெல்லாம் பேசக்கூடாது, சரிங்களா. முரளி சார், இது வந்து யூஜிசியோடைய ரெகுலேஷன்லேயே வந்து சில ஃபால்ட் இருக்குது அப்படின்றத வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் விஜய். 7.3 அந்த 7.3 பாயிண்ட்லேயே வந்து நிறைய இஷ்யூ இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து இவங்க இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்றதையும் சொல்கிறாரு. இப்போ உங்கள் தரப்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? மேல்முறையீடு வந்து போயாச்சு. இந்த துணைவேந்தர் நியமனத்துக்கு இடைக்கால தடை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை திமுக என்ன செய்ய போகிறாங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்கள். அதே போல இயக்கம் நல்ல முடிவெடுத்து நல்ல நிலையை நாங்கள் எடுப்போம் என்பதில் எந்த வகையான மாற்றம் கிடையாது. நம்மளுடைய புதுக்கோட்டை செல்வம் அவர்கள் பேசுகிற பொழுது தூத்துக்குடி செல்வம் அவர்கள் பேசுகிற பொழுது ஏதோ 142 அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தியது தவறு என்பதை போல அவர் பேசுகிறார். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர்கள் 142 சட்டப்பிரிவு என்பது ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருப்பவர்கள் எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத சங்கட்டமான சூழ்நிலை வருகிற பொழுது
நியாயமாக நேர்மையாக நீதி வழங்குவதற்காக 142 சட்டப்பிரிவை பயன்படுத்தலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை பயன்படுத்திதான் அவர்கள் ஆளுநர் அவர்கள் கிடப்பில் போட்ட சட்ட மசோதாவிற்கு அவர்களுக்கு ஆளுநருக்கு ஒரு கொட்டு வைத்து விட்டு சட்டத்தை நிலைநாட்டியிருக்கிறார்கள். அதே போல ஆளுநரும் குடியரசுத் தலைவர் தான் அரசியலமைப்பு சட்டத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் இல்ல. ஏதோ நாடாளுமன்றத்தில் வந்து குடியரசுத் தலைவர் உரையை வாசிப்பதும் சட்டமன்றத்திலே வந்து ஆளுநர் உரை வாசிப்பதனால் அவர்கள் பெரியவர்கள் இல்ல. சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை வாசிக்கிறார் என்றால் மாநில அரசாங்கம் எதை எழுதி தருகிறதோ அதை தான் வாசிக்க வேண்டும். அதே போல நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை வாசிக்கிறார் என்று சொன்னால் அது அங்க ஆளுகிற கட்சி. செல்வம் சார், அடுத்து நீங்க தான் பேச போறீங்க. நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்க ரெண்டு பேரும். முரளி சார் முடிச்சிட்டு நீங்க பேசுங்க. ஆளுநர் அவர்கள் ஆளுகிற கட்சி எழுதி தருவதுதான் குடியரசுத் தலைவர் வாசிக்க வேண்டாம். ஆகவே குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் வானுயர்ந்த பதவிகள் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நாளை நான் குடியரசுத் தலைவர் ஆக வேண்டும் என்று மோடி அவர்கள் முடிவு செய்து விட்டால் நாளை நான் குடியரசுத் தலைவர், நாளை நான் ஆளுநராக ஆள வேண்டும் என்று மோடி முடிவு செய்து விட்டால் நான் ஆளுநர். ஆனால் நான் ஒரு பிரதமராகவோ ஒரு முதல்வராகவோ வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு கோடி முடிவு செய்வதல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி மக்கள் முடிவு செய்தால்தான் இந்திய நாட்டினுடைய பிரதமராக வர முடியும். அதே போல தமிழ்நாட்டில் நான் முதல்வராக வர வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி மக்கள் முடிவு செய்தால்தான் முதலமைச்சராக வர முடியும். ஆகவே ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ பெரிய அதிகாரம் கிடையாது. ஊழலை பத்தி பேசுகிறாரே, ஆனா தூத்துக்குடி செல்வம் அவர்கள் பேசுகிறாரே, நான் கேட்கிறேன், துணைவேந்தர்களின் நியமனத்தில் யார் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும். ஒருவேளை உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கலாம், ஒருவேளை குஜராத்தில் நடந்திருக்கலாம், ஒருவேளை ஒரிசாவில் நடந்திருக்கலாம். இந்த ரெக்கமெண்ட் பண்றவங்களுக்கே 50 கோடி வரும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லிருந்தார். சார் அதான் சார், ரெக்கமெண்ட் பண்றவங்க 50 கோடினாக்க போட்டு தரவங்களுக்கு எத்தனை கோடி சார்? நீங்க அதை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கற்பனைக்கு அதெல்லாம் பேசக்கூடாது. அது மட்டுமல்ல, பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கிறவர் ஜெகநாதன் என்பவர் இருந்தார் அல்லவா, அவர் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்ட பிறகு அவரை போய் பார்த்தது யாரு? போய் அவரை வரவேற்றது யாரு? பார்த்து பேசிட்டு கைகுலுக்கிட்டு வந்தது யாரு? முதலமைச்சர் போனாரா? யார் போனது? தமிழ்நாட்டுடைய ஆளுநராக இருக்கின்ற ஆர்.என். ரவி போனார். ஒரு தவறு செய்து அவர் கைது செய்யப்பட்டவரை ஒரு ஆளுநர் போய் பார்த்து விட்டு வருகிறார் என்றால் நான் குற்றம் சொல்லலாமா? அவர் தவறு செய்வதற்கு இவர் உடந்தையாக இருந்தார் என்பதை நான் சொன்னால் நாடு ஏற்றுக்கொள்ளுமா? அது நாகரிகமாக இருக்குமா என்றால் நாகரிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதற்கு பிறகு பேசுகிறார். பாருங்க, கக்கன் எப்படி இருந்தார், அதே போல பார்த்தீர்களான காமராஜர் எப்படி இருந்தார் அப்படின்னு பேசுறார். நான் கேட்கிறேன், மோடி எப்படி இருந்தார்னு கேட்கலாம்ல? கேட்க முடியுதா? ஏங்க உங்க பிஜேபியினுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்ற பொழுது நீங்கள் தாரக்கப்பட்ட வைக்கிறது இல்லையா? வாழை மரம் கட்டுறது இல்லையா? மக்களை கூட்டிட்டு வர்றது இல்லையா? பிரியாணி கொடுக்கறது இல்லையா? நீங்க எந்த ஆடம்பரமும் செய்யாம என்னமோ டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போற வழிபோக்கர்களை போலவா வந்துவிட்டு போறார்கள். ஏதோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ என்றெல்லாம் பேசக்கூடாது. ஏனென்று கேட்டால் நம்ம ஒரு விவாதத்திலே பேசுகிற பொழுது நம்மளை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய விவாதத்தை பல பேர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அங்கீகரிக்க வேண்டுமே தவிர, அங்கீகரிக்கின்ற விதத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர, நம்முடைய பேச்சு இருக்க வேண்டுமே தவிர வேறு ஒன்றுமில்லை. ஒன்றும் கிடையாது. ஆளுநர் அவர்கள் துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை 3 தடவை கூட்டினார். 3 தடவை கூட்டத்தோடு மாநில அரசாங்கத்தை கலந்துகிட்டார்னா கலந்துக்கல. அதே போல பட்டமளிப்பு விழாவை நடத்தினாரா என்று கேட்டால் தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவை நடத்தவில்லை. 9 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக போனது. கேள்விக்குறியாக போன பிறகுதான் நாங்கள் நீதிமன்றத்தை நாடு ஒரு உரிமையை பெற்று தந்திருக்கிறோம். இந்த அதாவது சுயமரியாதையும் தன்மானமும் எப்படி பிஜேபிக்காரங்களுக்கு பிடிக்காது, அடிமைத்தனம் தான் பிடிக்கும். அதனாலதான் அவங்க எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தடைகளை உடைப்போம். இதுவரையில் அமலாக்கத்துறையை வைத்து எங்கள் தமிழ்நாட்டின் மீது எப்படியாவது ஒரு களங்கத்தை பண்ணிவிடலாம் என்று டாஸ்மார்க் ரைடுன்னு சொல்லி ஒப்பாரி வச்சாங்க. ரைடு சொன்னா நாங்க என்ன சொன்னா, எங்களுக்கு பயம் இல்லப்பா, எந்த ரைடு வேணாலும் வரட்டா, அதை பத்தி கவலை இல்லை. நாங்க நான் சொல்றேன், இல்ல ஏன் கோர்ட்டு போறோம்னு சொல்றேங்க. உங்க சர்வதிகாரத்தை ஏற்கனவே, உங்க சர்வதிகாரத்தை உங்க ஈடியும் உங்களுடைய ஐடியும் நாளைக்கு எங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணல. நாங்க அதனாலதான் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றம் போனோட வாதத்தை வாங்கி வச்சுக்கிட்ட கொட்டு வச்சுச்சுல. என்ன அமலாக்கத்துறை என்ன அதிகாரம் படைத்த அமைப்பா? ஏன் நீங்க வரம்பு மீறீங்க, எல்லாம் மீறீங்க கேள்வி கேட்டு இருக்குதுல்ல, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல.
நாங்க என்ன பார்த்தா எதுக்கு நீதிமன்றத்துக்கு போக வேற எங்க போக முடியும்? ஒன்றிய அரசு உங்க சர்வதிகார அரசு எங்களை வந்து அடிக்கிறதுக்கு பாக்குறப்ப நீதிமன்றத்துல உங்க வீட்டுக்கு வர முடியும் சார். உங்க வீட்டுல வந்து அடிக்க முடியாங்க. நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். நன்றி சார். வரேன் கோவிந்தராஜன் சார். இப்போ மேல்முறையீடுக்கு போறாங்க அப்படின்றது முடிவாயிடுச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது யாருக்கு சாதகமா அது அமையும் நினைக்கிறேன்? யூஜிசியில் அவர் சொன்ன மாதிரி 7.3லே ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னா அதை நீங்களும் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் தலையாட்டிட்டு இருந்தீங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய இஷ்யூ என்ன, இது எப்படி களையப்பட போகுது? அதாவது நேத்திக்கு வச்சிருக்கிற இந்த தீர்ப்பு வந்திருக்கு. நான் அந்த தீர்ப்பின் இந்த ஆர்டர் தான் சொல்றேன். அதுல இருக்கக்கூடிய சாராம்சத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு யூஜிசி இதை வந்து சுப்ரீம் கோர்ட் had already upheld the UGC regulations over state. அதுக்கு பல்வேறு இதை சுட்டி காட்டுறாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேட் லாஸ் 2022-5 அந்த இது கைட்லைன்ஸில் ஆல்ரெடி நடைபெறுகிற அந்த இதெல்லாம் சுட்டி காட்டி தான் இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேல்முறையீடு போனால் கூட இது கண்டிப்பாக வந்து எல்லாருமே இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் இது பண்ணுவாங்க. ஸோ சட்டப்படி என்ன இது வரப்போகுது அதுதான் இதாக போகுது. ஸோ மேல்முறையீடு போனாலும் இது வந்து அந்த யூஜிசி இதை யாராலையும் வந்து இது பண்ண, ஏன்னா யூஜிசி அந்த இது அமைச்சு அவர் என்ன கேட்குறாரு, யூஜிசி அப்படின்றது ஒரு 10 பேர் ஒரு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு கமிஷனர் இருக்கிறாரு. இவங்க எடுக்கக்கூடிய முடிவு ஆளும் அரசு எடுக்கக்கூடிய சட்டத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணும்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. யூஜிசி அமைச்சதே வந்து ஒரு பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி 1956 சட்டம் நிறைவேற்றி தான் யூஜிசின்னு ஒரு அமைப்பை கொண்டு வந்துருந்தாங்க. அந்த யூஜிசிக்குன்னு இருக்கிறப்ப அதுவும் சட்டத்துக்கு உட்பட அந்த யூஜிசி ஆக்ட்ன்றது ஆக்ட் பிரகாரம் தான் எல்லாம். இந்த யூஜிசின்னு ஒரு அமைப்பு, அந்த யூஜிசியில் இருக்கக்கூடிய ஆக்ட் பல்வேறு சட்டங்கள் இருக்குது. யூஜிசி ஆக்ட், அந்த யூஜிசி ஆக்டுக்கு தான் இப்போ முரண்பட்டு இருக்குது. அந்த ஆக்ட் இது சொல்ல 7.1 இது சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த இதை மாற்றினா தான் எல்லாமே இதுவாகும். ஸோ அந்த மாற்றம் கொண்டு வர்றதுக்கு இவங்க என்ன பண்ணணும், இவங்களுடைய 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, நாடாளுமன்றத்தில் போய் குரல் எழுப்பலாமே. அது அப்படி குரல் எழுப்பினார்கள் தீர்வு வரலாமே. நாடாளுமன்றத்தை விட்டுட்டு 39 பேர் அங்க போய் ஒன்றும் செய்யாத இங்க வந்து ஐயோ ராமா கிருஷ்ணா ராமன் இங்க வந்து சொன்னா என்ன பிரயோஜனம்? அங்க போய் நாடாளுமன்றத்தை முடக்கட்டாங்க, நாடாளுமன்றத்தை முடக்கட்டும், நாடாளுமன்றத்தை போய் குரல் எழுப்பட்டும் இருக்காங்க. எல்லாரும் பண்ணிட்டு தான் இல்லங்க. அதெல்லாம் ஒண்ணுமே பார்லிமெண்ட்ல ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒண்ணுமே பண்றது இல்லங்க. நாடாளுமன்றம் எப்ப பண்ணுங்க? இல்ல எப்பங்க பண்ணிருக்காங்க? பார்லிமெண்ட் எப்பங்க பண்ணுங்க? முடக்கத்தே கிடையாது. பாருங்க, நீங்க பார்லிமெண்ட் போய் இது பண்ணுங்க. நீங்க ஒரு தீர்வு காணணும்னா இந்த யூஜிசியை பத்தி ஒரு தீர்வு காணணும்னா அதுக்கு தீர்வு காண பாராளுமன்றத்தை தான் இது பண்ணணும். அங்க போய் குரல் எழுப்புங்க. அங்க கம்முன்னு வாய மூடின்னு இருந்துட்டு மனம் போன போக்குல எல்லாம் பேச இல்ல. அதுதான் தமிழ்நாடு பாயிண்ட் அவுட் பண்றேன் சார். எல்லாம் எந்தெந்த இஷ்யூக்கு எவ்வளவு क्वेश्चंस போட்டாங்க நான் சொல்றேன். பாராளுமன்றத்துல எவ்வளவு கேள்விகள் எழுப்பினாங்க, எவ்வளவு கேள்விகள் எழுப்பினாங்க, எவ்வளவு இது பண்ணாங்க, எல்லாத்தையும் தான் பாத்துட்டாங்க. எவ்வளவு கேள்விகள் எழுப்பினாங்க ஒரு அந்த லிஸ்ட் தமிழ்நாடு எம்பியோட பாராளுமன்ற நடவடிக்கை எல்லாரும் திருப்பி பார்க்க. இப்போ யாரும் கம்மன்லாம் இல்ல, யாரும் கம்மன்லாம் இல்ல தெரியுங்களா? பாராளுமன்றத்திலே இங்க 2019 எம்பிஸ் வந்து எதுவுமே செயல்படவே இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அங்க பாராளுமன்றத்தை போய் செயல்படுறாங்க, அங்க போய் குரல் கொடுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இப்ப நீங்க சொன்ன அப்ப உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஒன்னும் பவரே இல்லன்ற மாதிரி இருக்கு. நாடாளுமன்றத்துல போய் எல்லாத்தையும் முடிவு பண்ணீங்கன்னா அப்ப நாடாளுமன்ற பவர் ஜாஸ்தினா இப்ப இங்க சட்டமன்றம் பவர் ஜாஸ்தி தானே. இந்த பாராளுமன்றத்துல இது கேள்வி எழுப்பி இதை வந்து முடக்கி இது பண்ணா இதனுடைய ஒரு வெளிப்பாடு உச்சநீதிமன்றத்துக்கு அவங்களுக்கு கேட்குங்க, அவங்களும் பார்ப்பாங்கல்ல, அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி தீர்ப்பு இது பண்ணுவாங்கல்ல. அதைத்தான் நான் சொல்ல வரேன். செல்வம் சார் நிறைய குறுக்கிட்டு இருந்துச்சு, சொல்லுங்க. அதாவது இப்போ 143ல பிரசிடென்ட் வந்து கொஸ்டின் பண்ணிருக்கா, டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்துல. உச்சநீதிமன்றம் அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. பண்ணிட்ட பிறகு தேவைப்பட்டால் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வரக்கூடாது, மோதல் வரக்கூடாது சொல்லி தேவைப்பட்டா வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல 142 அரசியல் சட்டத்தினுடைய இருக்கிற 142 இருக்கிற உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிற ஸ்பெஷல் பவர். நண்பர் முரளி சொன்னார், தவறா ஒரு கருத்து சொன்னாரு. சுப்ரீம் கோர்ட்ல சிஜேஐ பெஞ்சு கிடையாது, அது ஃபர்ஸ்ட் பெஞ்சு தான் சிஜேஐ. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சு, அது கிடையாது. இது வந்து 2 டிவிஷன் பெஞ்சு தான். ஜஸ்டிஸ் பர்திவாலா, ஜஸ்டிஸ் மகாதேவன் இவங்களுடைய பெஞ்சு தான் அந்த 142ல தமிழ்நாடு அரசினுடைய தீர்மானத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தது. அதனால இதுல ஒருவேளை எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க.
சரி 140 அரசியல் சட்டத்தோட 142 ஏதாவது தேவைப்பட்டால் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா லா மேக்கிங் பவர் யாருக்கு? அது பாராளுமன்றத்திற்கு. அதனால அதெல்லாம் காலப்போக்கில் அது நிச்சயமாக சரி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். அது போல ஒரு நிமிஷம் 142 வந்து ஃபுல் பவர் வந்து இருக்கு அப்படின்றது தான் வந்து சொல்லப்படுது. அதுதான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். நீதியை நிலைநாட்டுவதற்கு எந்த ஒரு ஆணையையும் உச்ச நீதிமன்றத்தால் வந்து பிறப்பிக்க முடியும், நீதிமன்றத்தால் பிறப்பிக்க முடியும் அப்படின்றது தான் 142. நீங்க இப்ப கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. 142 சார் 142 என்ன சொல்லுதுன்னு மட்டும் சொல்லுங்க சார். அதாவது 142 வந்து ஒரு ரெண்டு கவர்னருடைய பவரையே மத்திய அரசாங்கத்துடைய 142 என்ன சொல்லுது? அவங்களுடைய இன்கிரண்ட் பவர் அவங்க வந்து ஒரு இஷ்யூ வந்து க்ளோஸ் பண்றதுக்காக, இஷ்யூவை சரி பண்றதுக்காக, செட்டில் பண்றதுக்காக அவங்களுக்கு கொடுத்த பவர். ஆனா இல்ல 142 முழுமையான அதிகாரத்தை வந்து நீதிமன்றத்துக்கு வந்து கொடுத்திருக்கு. அது வந்து எந்த இஷ்யூவா இருந்தாலும் நீதியை நிலைநாட்டுவதற்கு 142 யூஸ் பண்ணி ஜட்ஜஸ் என்ன வேணாலும் தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்றதுதான் 142. நான் ஒண்ணே ஒன்று கேளுங்க சார், அது வந்து என்ன நீங்க அதுவே தப்பு மறுபடியும் அடுத்த பெஞ்சுக்கு மாத்துங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமா சொல்றேன் 142ல டிவிஷன் பெஞ்ச் பண்ணிருக்க கூடாது, அது கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போயிருக்கணும். சார் ஆர்டிகிள் 140 நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா திருப்பி அதை அடுத்ததுக்கு எப்படி சார் எடுக்க முடியும்? அதாவது 1975ல ஜூன் மாசம் 25ஆம் தேதி ஒரே நாள் இரவு அந்த அன்றைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் செல்வம் சார் சப்ஜெக்ட் ரிலேட்டடா பேசுங்க. இல்ல சப்ஜெக்ட் ரிலேட்டடா பேசுங்க. இல்ல ஏதாவது ஒரு இல்ல சார் பாயிண்ட் இல்லனா வந்து எமர்ஜென்சிக்கு போயிடுவீங்களா? சப்ஜெக்ட் ரிலேட்டடா பேசணும் முடிக்கணும். அமைதியா இருங்க. அதாவது 1975ல மிசா சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது எந்த நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றல, எதுவும் பண்ணல, சுப்ரீம் கோர்ட்டுமே அதை கேட்க முடியல. அது ஒண்ணு. இரண்டாவது 1990 ஜனவரி 30ஆம் தேதி திமுக அரசு கலைக்கப்படும். அன்னைக்கு எப்படி கேளுங்க, திமுக அரசாங்கம் பெரும்பான்மை அரசு, கலைஞருடைய அரசு பெரும்பான்மை அரசு. அன்னைக்கு சந்திரசேகர் தலைமையில சட்ட அமைச்சராக சுப்பிரமணியசாமி இருக்கும்போது வெறும் 56 எம்பிக்களை வைத்திருந்த ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் சார். கேர்டேக்கர் கவர்மெண்ட் எந்த சட்டத்தையும் பின்பற்றாம கவர்னர்கிட்ட அறிக்கை கேட்டாங்க. கவர்னர் அறிக்கை கொடுக்க மாட்டேன்னாரு. அன்னைக்கு இருந்த கவர்னர் SS பர்னாலா, சுர்ஜித் சிங் பர்னாலா அறிக்கை தர மாட்டேன்னு சொன்னாரு. அதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு அதையும் தாண்டி ஆர்டிகல் 356ல அதர்வைஸ்னு ஒரு வார்த்தையை சேர்த்து அன்னைக்கு இருந்த திமுக அரசை கலைத்தார்கள். அதனால நீங்க என்னமோ பெருசா அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி சந்திரசேகருக்கு துணை போச்சு. சரி 142 143 சார் 142 143 அதுல வந்து இப்போ இவங்க வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 143ல வந்து கேள்வி கேட்டு அவங்க வந்து ஆலோசிக்க முடியும். அதாவது குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்தை ஆலோசிக்க முடியும், அவங்க கிட்ட வந்து சில பரிந்துரைகளை வாங்கிக்கலாம். அப்படி இவங்க சில விஷயங்களை சஜஸ்ட் பண்ண முடியும். அதை விசாரணைக்கு பிறகுதான் 143ல இருந்து வந்து ஜட்ஜ்மெண்ட் அவங்க வந்து ஜட்ஜு தான் கொடுப்பாங்க. ஸோ 142வும் உச்சநீதிமன்றத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி, 143யும் உச்சநீதிமன்றத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. கான்ஸ்டிடியூஷன் சொல்லுங்க. 143ல 14 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. 14 ஆமா, அதுக்கு பதில் சொல்ற அதாவது ஜஸ்டிஸ் क्वेश्चन அந்த ஜட்ஜ்மென்ட்லயே பதில் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க சார். டவுட் வந்து அவங்க கிளியர் பண்ண பிறகு அதுல ஏதாவது பிரசிடென்ட்க்கு வந்து ஒரு சந்தேகம் ஏதாவது இருந்தா அவங்க கவர்மெண்ட் மூலமா எங்க கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு ரிவிஷன் இல்ல 143ல அவங்களுக்கு டவுட் இருந்து அவங்க கொஸ்டின் பண்ணாங்கன்னா கோர்ட் வந்து அவங்களுக்கு சில சஜஷனை சொல்லுவாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்படி வந்து மறுபடியும் அதுல வந்து குடியரசுத் தலைவர் இன்னொரு ஐடியாவை கொடுக்குறாங்கன்னா அது விசாரணைக்கு பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து ஜட்ஜ் வந்து முடிவு பண்ணுவார். அதான் 142 சொன்னா நீங்க சார் ஒரே ஒரு சார். அதாவது 142 நாளைக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 142ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற ஸ்பெஷல் பவரை நாளைக்கு வந்து அதுல பார்லிமெண்ட் ஒரு ரெண்டு கவர்மெண்ட் இடையில ஒரு கான்ஃபிளிக்ட் வருது, ஒரு கிளாஷ் வருதுங்கிறதுனால அதை குறைக்கிறதுக்காக 142ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. அதை தயவுசெய்து மறந்துடாதீங்க. அதனால இல்ல இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 142வே நாங்க மாத்திருவோம் அப்படின்னு சொல்றீங்களா?
சார் நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா 142 ஸ்பெஷல் பவர் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. அதை நாங்க ஒரு பாராளுமன்றத்துல கூட அங்க வந்து ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த 142 பவரே கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் சொல்றீங்கன்னு புரியுதா செல்வம் சார்? 142 வந்து ஸ்பெஷல் பவர் டு எல்லா அதிகாரத்தையும் நீங்க எத்தணும் சொல்ல வரீங்களா சார்? நீங்க பாராளுமன்றத்தால என்ன வேணா பண்ணிட முடியும் அப்படின்னா அப்ப நாங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிற பவரே வந்து கேன்சல் பண்றதுக்கு நாங்க ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்றீங்க. இல்ல தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு எந்த அதிகாரம் வானலாவிய அதிகாரம் இருப்பதாக நீங்கள் பேசும் பொழுது நாடாளுமன்றத்திற்கு சார் 142 தான் ஸ்பெஷல் பவர். இதே உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு சொல்ல விஷயத்தை வந்து கேன்சல் பண்ணிருந்தாங்கனாலும் அதையும் நீங்க அக்செப்ட் பண்ணி தானே பேசிருப்பீங்க. அப்ப என்ன சொல்லிருப்பீங்க? 142ல வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க இது செல்லாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அகைன்ஸ்டா சொல்லிட்டாங்கன்னா அப்ப நீங்க 142 சப்போர்ட் பண்ணி பேசிருப்பீங்க. சார் 142 யூஸ் பண்ணும்போது இந்த டைம் ஆஃப் ஆர்டர் வந்து டைம் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் ஜட்ஜ்மென்ட் வந்து தப்பு. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கணும் யாருக்கு? சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற அந்த கான்ஸ்டிடியூஷன் சார் 140 சார் ஒரு உச்ச அப்படி எங்க சார் இருக்கு? என்ன சார் பேசுறீங்க? உச்ச நீதிமன்றத்தை நான் ஒண்ணே சொல்றேன், நீங்க கண்டெம்ட் போடுங்க. சார் எனக்கு ஒரு சின்ன டவுட். 142 சார் 142 இல்ல என்ன கேள்வினா நீங்க எதிர்காலத்துல கொண்டு வந்துருவீங்க போல. இன்னைக்கு நீங்க ரைஸ் பண்ணிட்டீங்க இதை வந்து ஸ்பெஷல் பவரை வந்து கேன்சல் பண்றதுக்கோ இல்ல அது குறைச்சிருவோம் நாங்க அப்படின்னு சொல்றதே வந்து பெரிய பிரச்சனை. அது நான் என்ன சொல்றேன்னா 142 எத்தனை ஜட்ஜி யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க சார்? சார் 142 இல்ல ஒரு நிமிஷம் 142 எத்தனை ஜட்ஜி இருக்கிற பெஞ்சில வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும்? அது எப்படி எடுத்துட்டு வர முடியும் சொல்லுங்க? அரசியல் சட்ட அமர்வுக்கு அனுப்புங்க. 5 நீதிபதிகள் இல்ல அனுப்புங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அது உங்களுடைய விருப்பம். இப்ப நான் உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருக்கும் போது நான் வந்து என்னோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்றேன்னா அதை நீ யூஸ் பண்ணக்கூடாது வேற பெஞ்சுக்கு மாத்துன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன். சார் இது வந்து அரசியல் சட்ட பிரச்சனை வரும்போது நீங்க ஒரு தீர்வு நிரந்தரமான தீர்வு வேணும்னு சொன்னா இது என்ன பண்ணிருக்கணும்னா நிச்சயமா சொல்றேன் இத அரசியல் சட்ட அமர்வுக்கு மாற்றி இருக்கணும். ரெக்கமெண்ட் பண்ணி ரெஃபர் பண்ணிருக்கணும். சரி சார் ஓகே. அது பேசுங்க. நீதியரசர்கள் இது 142 டிவிஷன் பெஞ்ச் ரெண்டு நீதிபதிகள் அமர்வு அவங்க இந்த பவரை யூஸ் பண்ணது தப்புன்னு சொல்றீங்களா? அந்த 2 பேர் அமர்வு இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் அமர்வு வந்து 142 யூஸ் பண்ணது தப்புன்னு சொல்றீங்களா? சரி ஓகே. விஜய் கிருஷ்ணா 142 2 நீதிபதிகள் இந்த அமர்வு வந்து தப்பு அப்படின்னு சொல்றாரு. அவரு செல்வம் சார் பேசினது பல விஷயங்கள் ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயங்கள் ரொம்ப கண்டனத்துக்குரிய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. இது எப்படி இருக்குன்னா எங்க அதிகார சார் சரிங்க சார் இல்ல கண்டிப்பா சார் ஒரே விஷயம் சொல்றேன். எல்லாத்த விட அரசியலமைப்பு சட்டம் பெருசு. 142 மூலமா பவர் கொடுத்துருக்கிறது கான்ஸ்டிடியூஷனு. சரிங்களா? நீங்க கான்ஸ்டிடியூஷனே இப்ப கேள்வி கேக்குறீங்க. சரிங்களா? 142 மூலமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு பவர் கொடுக்கறது அதாவது வந்து ஏதாவது ஒரு தேவைப்பட சூழ்நிலையில டு செக்யூர் தி ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறது கான்ஸ்டிடியூஷன். நீங்க அதாவது வந்து எங்க அதிகாரத்துல யாராவது கேள்வி கேட்டா நாங்க எல்லாத்தையுமே மாத்தோம் எங்க அதிகாரத்தை யாருமே கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? சார் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ரொம்ப கிராஃப்ட் பண்ண கான்ஸ்டிடியூஷன் சார். எல்லா அதிகாரத்துக்குமே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும்னு ரொம்ப கேர்ஃபுல்லா கிராஃப்ட் பண்ண கான்ஸ்டிடியூஷன். நீங்க அப்படி உலகத்திலே ரொம்ப தலை சிறந்ததா சொல்லப்படுற ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க இன்னைக்கு கேள்வி கேக்குறீங்க. எப்படி சார்? சார் இந்தியாவோட அரசியல் அமைப்பு சட்டம் உலகத்திலே ரொம்ப புகழ்பெற்ற சட்டமா இருக்கு. அந்த சட்டத்தை நீங்க கேள்வி கேக்குறீங்க. 142 பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். 142 இல்ல சுப்ரீம் கோர்ட் கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத ஒரு புது விஷயத்தை எடுத்து வந்தாங்களா? கான்ஸ்டிடியூஷன்ல இல்லாத விஷயத்தை எடுத்து வந்திருக்காங்களா? 142 இஸ் a part of constitution. அத வந்து இம்ப்ளிமெண்ட் அத வந்து சொல்லிருக்காங்க. இன்னொரு வரலாறுல இதான் முதல் முறையா 142 எடுத்து வந்திருக்காங்க. வரலாறுல இதான் 140 அதாவது வந்து உங்க அதிகாரத்தை கேள்வி கேட்டா நீங்க அதாவது வந்து 142 எவ்வளவு சமயங்களை யூஸ் பண்ணிருக்காங்க. நாங்க எதுவுமே இல்லை எங்க அதிகாரத்தை கேள்வி கேட்டா எதுவா இருந்தாலும் நாங்க அதை ஏத்துக்கவே மாட்டோம்னு சொல்றேன். இந்த மனப்பக்குவத்தை ஏத்துக்கவே முடியாது. இது உண்மையில அரசியலமைப்பை ஏத்துக்கிற மனப்பக்குவம் தெரியல. உண்மையா
சரி விஷயத்துக்கு வந்துடும் சார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னு சார் இல்ல நினைக்கிறேன். என்னன்னா இவர் சொன்னது ஃபர்ஸ்ட் சொல்றேன் சரிங்களா. அவர் சொன்னாரு இது ஆக்ட் 1956ல 56ல இது ஆக்ட் தான், யாராவது மறுக்கல சரிங்களா. இது ஆக்ட் தான், யாரும் இல்லைன்னு சொன்னா இப்போ இது. பட் இட் இஸ் a subordinate legislation. ஆக்ட் மூலியமா அந்த பாடி எடுத்துட்டு வராங்க. ஆனா அது என்னது, அது ஒரு சப்பார்டினேட் லெஜிஸ்லேஷன் தான் சரிங்களா. தமிழ்நாடு கவர்மெண்ட் 2025ல இந்த யூஜிசி சொன்ன உடனே அசம்பிளிலையும் ஒரு மனதான் தீர்மானம் போட்டாங்க சரிங்களா. அசம்பிளிலையும் தீர்மானம் எடுத்தாச்சு. சிஎம் அவர்களும் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு நாங்கள் லீகலாகவும் பண்ணுவோன்ட்டு சரிங்களா. அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் தயவு செஞ்சு பார்லிமெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லா இடங்களுமே தமிழ்நாடு எம்பிகள் தேவையான விஷயங்கள்ல எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க. இன்னொன்று நான் அவர் சொன்னது சரிங்களா, நீங்கள் 143லாம் வந்து யாருமே எந்த இடங்களையும் பிரசிடென்ட்டோட அதிகாரத்தெல்லாம் கேள்வி கேட்கல. நீங்கள் வேணும்னா அடுத்து ரிவ்யூ பெட்டிஷன் போயிருக்கலாம். ரிவ்யூ பெட்டிஷன்லேயே உங்களுக்கு இதாகலன்னா அடுத்து கியூரேட்டிவ் பெட்டிஷன் போயிருக்கலாம். வழிகள் இருக்கும்போது எதுக்கு இந்த வழின்றதா கேட்டோமே தவிர மற்றபடி யாருமே இங்கே பிரசிடென்ட்டோட அதிகாரம்லாம் இப்போ நீங்கள் அரசியலமைப்பே கேள்வி கேட்குற மாதிரிலாம் நாங்கள் யாருமே கேட்கல சரிங்களா. இன்னொன்று அதுக்கும் மற்ற மாநில முதல்வர்களோடு சேர்ந்து சட்ட ரீதியாக பண்ணோம். நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்து மீது நம்பிக்கை வச்சு தான் செயல்பட்டுருக்கோம். இன்னொன்று இந்த இஷ்யூ வந்திருக்கு சரிங்களா. இது இன்னொன்று பல இடங்கள்ல ஆல்ரெடி பல விதங்களில் கேரளாவாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் அவங்களாம் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க. இன்னொன்று ஆல்ரெடி இந்த விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது. அதனால் சிமிலராக இருக்கனால மேல்முறையீடுக்கு கண்டிப்பாக அரசு எல்லா விதங்களையும் எந்த விதத்தில் நடவடிக்கை எடுக்கணுமோ அரசு முக்கியமான விஷயம் அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து அதுக்கு உட்பட்டு எல்லா விதங்களையும் செயல்படுவாங்க. கண்டிப்பாக நன்றி. விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய விவாதம் மற்றும் துணைவேந்தர் நியமனத்துக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இது தொடர்பான விவாத மன்றத்தில் நம்முடைய விருந்தினர்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.